ஏண்டா செவர் இருக்கிறது சொல்றது இல்லையா? மணிகண்டேஸ்வரா, சாமி செத்துட்டாராப்பா? இல்லடா, மயக்கமா இருக்காரு சாமி. நான் இது வரைக்கும் யாரும் இப்படி மயக்குனதில்லை. எல்லாம் மணிக்காகத்தான். ஐ ஆம் சாரி. மணிகண்டேஸ்வரா, மணிகண்டேஸ்வராய நமக. சீக்கிரம் சீக்கிரம் கதவு திறடா, கதவு திறடா. அப்பா நீங்க ரொம்ப புத்திசாலிப்பா. உன் சர்டிபிகேட் எனக்கு தேவையில்லடா. உள்ள போய் உட்காரு. நேரம் காலத்தோட சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். அப்ப நான் ஜீப் ஓட்டுறேன்ப்பா. இலே, உனக்கு 3 சக்கர வண்டியை ஓட்ட தெரியாது. நீ எப்படா ஜீப் ஓட்டுவ? ஊர் மக்கள் வர்றதுக்கு முன்னாடி போகணும். உள்ள போடா, போடா. இப்ப நீ ஜீப் ஓட்ட கூட போறே இல்லையா? முடியாது. என்னடா பண்ணுவ? அப்ப நான் இந்த மணி எடுத்துட்டு திரும்ப ஓட்டனுங்க கொடுத்துட்டு வந்துருவேன். கொடுத்துருவியா? பார்க்கலாமா? பாத்துறலாம்டா. பார்க்கலாம். தொட்டுவியாடா அதை நீ? டேய்! அந்த மணி நமக்குன்னு விதிச்சிருக்குடா. வாங்க. ஊரெல்லாம் எப்படி இருந்துச்சு? டாடி எங்கடா? கருமோ. டேய் இங்க வா. டேயா? ஐயே, ச்சே, இந்த வானத்தை கூட்டிட்டு போனா அப்பவே ஆண்டு சொன்னேன். நீ தான் வேற இருந்த. சனி அங்கேயே ஷூட் பண்ணிருக்கணும். இது அங்க வந்து என்ன வாட்சன பண்ணிச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. காக்கா இடியட். என்ன? டாய் டாய். என்னங்க? இது இப்படிதான் என்ன திட்டிட்டே இருக்குது. நான் அது கூட காவ விட்டுட்டேன். நீயும் காவ விடுறியா? என்ன? விட மாட்டியா? விட்டுற விட்டுற, சுட்டுறாதீங்க. சாப்பிடு. குட் கேர்ள். என்னடா பாக்குற? கணக்கு போட்டியா? இல்ல, இப்பதான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 36 32 36 என்ன ஆன்சரா? இல்ல, உங்க அளவு. ஐயோ, என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுற நீ? உன்னை என்ன பண்ணணும்? தொடாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. Hi. Hiya. 501 uncle. Yes, sir. 702 uncle. Yes, sir. 387 uncle. Hajar, sir. எல்லாம் வரிசையா உட்கார்ந்திருக்கீங்களே. ஆரம்பிக்கலாமா? அப்புறம் வலிக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே. முக்கா 3 வாட்டி. சின்ன குதிரை. அது ஒரு பெரிய குதிரை. பெரிய குதிரை. எல்லா குதிரையும் தாண்டிட்டேனே. ஜீப் மாமா வந்தாச்சு. என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? பச்சை குதிரை தாண்டறோம். நீ குனிறியா? தாண்டறேன். யோ, எழுந்திரியா. சார், குனிஞ்சதான் குனிஞ்சிட்டேன். நீங்களும் ஒரு தடவை பச்சை குதிரை தாண்டிடுங்களா சார்? காக்கி சட்டை போட்டுக்கிட்டு பச்சை குதிரை விளையாடுறீங்களா? லுச்சாத்தனமா இருக்கு. பிச்சி விடுவோம் பிச்சி. ஆல் தி குதிரைஸ் ஃபாலோ மீ. ஜாலி. ரயில் ஓடுறோம், குதிரை ஓடுறோம், வர போலீஸ் ஸ்டேஷன் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஆயி போச்சு. தாங்க முடியல. சிட் டவுன். டேய், என்ன இங்க வந்து உட்கார்ற? எனக்கு இங்க தான் பிடிக்கும். இங்க தான் உட்காருவேன். இது இங்க தான் பிடிக்குமா? எல்லாம் பாக்குறாங்க, எழுந்துறோம். பாத்துட்டு போறாங்க. போடா. டேய் சிவா, உனக்கே இது கொஞ்சம் அதிகபட்சமா தெரியல. தெரியலையே. சார், என்ன சார் இது விளையாட்டு? அது வேற ஒண்ணு இல்லையா? நாங்க ரெண்டும் ஒண்ணா படிச்சவங்க இல்லையா? அதான் கொஞ்சம் உரிமை அதிகமா எடுத்துக்கிறான். நல்ல வேளை நான் இவரோட படிக்கல. ஷட் அப்.
சிவா மணி எங்கடா? கையில வாட்ச் கட்டிட்டு உனக்கே மணி பார்க்க தெரியல. சரி என்கிட்ட போய் டைம் கேக்குறிய? உன் டைம் சரியில்லை நினைக்கிறேன். மணி எங்க? மணியா? இந்த இத சுத்தி மணி வரும் பாரு. டெலிபோன் மணியை சொல்லடா. மணிகண்டபுரம் கோயில் மணி எங்க? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? நான் சொல்றேன். சிவா நான் இப்ப தொப்பி போட்டிருக்கேன். பாடா பெரிய தொப்பி. இத பாடா. நான் பயந்துட்டேன்டா. போடா ஒன்ன திருடகிட்ட குச்சி குடிக்கிறேன். இவன் திட்டின தப்பா போச்சே. என்ன சார் இது? பேண்ட் ஈரமாயிடுச்சியா? என்னதான் அவசரமா இருந்தாலும் பாத்ரூமுக்கு போயிருக்கலாமே சார். நான் இல்லையா, அவன்யா. ஓஹோ குழந்தை சார். குழந்தையா அவன்? குடுக்குறவனுக்கு மெமோ. ஹி சஸ்பெண்டட். Thank you சார். குத்திருச்சு. யாரு வண்டி ஓட்ட போறேன் நானு. குடிகார குரங்கு வருது. பேரை கெடுத்துட்டியடா. 15 வருஷமா கட்டி காப்பதில்ல பேரா. இப்படி அநியாயமா காதுல பறக்க விட்டியே. என்னால தாங்க முடியல. அப்ப பாத்ரூம் போயிட்டு வா. நான் பயந்துட்டேன். அடிக்காமா. என்னடா சங்கு பிடிக்கிற? ஏ மாலதி, அவனை கண்டிச்சு வேடி. வர வர இந்த வீட்டுல நிம்மதியா உட்காந்து ஒரு ஆஃப் கூட அடிக்க முடியல. நல்லா இருக்கே. இன்னொரு வாட்டி பண்ணு. நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆச்சு. எவன் என்ன செய்வன வச்சான்னு தெரியலையே. இவங்க 2 பேருக்கும் சித்தம் கலங்கி போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க டாக்டர் வாங்க. நீங்க தான் இவங்களை எப்படியாவது குணப்படுத்தணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. பெரியவங்க சின்னவங்க மாதிரி நடந்தா அது சின்ன மினியா. அதை ஈஸியா குணப்படுத்தலாம். அடடே நம்ம பையனா பேப்பர்லாம் படிக்கிறானே. ஸ்மார்ட் ஃபெலோ. ஒண்ணுமில்ல. சின்னவங்க பெரியவங்க மாதிரி நடந்தா அது பெரிய மேனியா. அது அப்புறமா குணப்படுத்திக்கலாம். சார் எங்க இருக்காரு? மேல மேல. வெரி குட் வெரி குட். வாங்க டாக்டர் வந்து பாருங்க. இப்பதான் இந்த பாப்பாவை குளிப்பாட்டி நல்லா பவுடர் போட்டுட்டு இருக்கேம்மா. இந்த கொடுமையை பாருங்க டாக்டர். யார நீ? டேய் இது எக்ஸாக்ட்லி சின்னோமீனியா தான். ஒன்னும் கவலைப்படாதீங்க. ½ அன் ஹவர்ல குணப்படுத்துறேன். ஏதாவது பண்ணி குணப்படுத்துங்க. எதுக்கு கதவை சாத்துறீங்க? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. டோன்ட் டிஸ்டர்ப். சரி. மா இத குளிப்பாட்டிட்டேன். அடுத்து இத குளிப்பாட்ட போறேன். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாப்பா ஜோ குளிச்சுட்டு பவுடர் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுருக்க. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நீ உன் மூஞ்சில பவுடர் போட்டுக்கோ. போட்டுக்கிறேன். பொறுமை பொறுமை. டேய் எனக்கு சைக்கிள் ஒரு ரவுண்ட் குடுறா. மாட்டேன். ஏன்? நீ அந்த பாப்பாவை அழுக்காக்கி குளிப்பாட்டு. நான் கிள்ளிடுவேன். நீ ஆயுதாலும் பரவாயில்ல. நான் சைக்கிள் உன்னோட ஒரு ரவுண்ட் வருவேன். ஆமா போ போ வேகமா போ. ஜீப் மாமா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்தேன். எங்க கூட்டு போற? டேய் நீயும் என்ன மாமான்னு பொதுமக்கள் மாதிரி கூப்பிடாத. நான் ஒரு ஏசி, நீ ஒரு இன்ஸ்பெக்டர். ஞாபகத்துல வச்சுக்க.
நான் இன்ஸ்பெக்டரா? இவர் தான் இன்ஸ்பெக்டர். இது கூட உனக்கு தெரியலையா? சிப்பா. எஸ் எஸ்